வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி, உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லிருந்து. வாழ்க வளமுடன். இப்ப இருக்கிற காலத்துல திருமணம் ஆகாத பிள்ளைகள் 30 வயசு ஆயும் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது. அந்த காலத்துலனா 24, 23லயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 30 வயசுல அவங்களுக்கு பசங்க 1வது படிக்கிற மாரியா இருக்கும். அந்த சூழ்நிலை மாறி 30 வயசு ஆயும் ஆண் பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆக மாட்டேங்குது. இதுக்கு அவங்களுடைய கர்ம வினை காரணமா? இல்ல பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பா? இல்ல ஜாதக ரீதியா ஏதாவது தடைகள் இருக்குமா? அத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. திருமணம் தடை தடங்கல் என்பது 30 வயது ஆகியும் பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. ஆக மாட்டேன். அந்த மாரி நெறைய கிளையண்ட் என்ன பார்க்க வராங்க. இது நெறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன விஷயம்னா, கர்ம தோஷமா? அல்லது ஜாதகத்தினுடைய குறைபாடா? அல்லது பெற்றோர்களோ இல்ல அந்த ஜாதகருடைய எதிர்பார்ப்புகள். எனக்கு ஆமா, இப்படிலாம் வேணும், எனக்கு அப்படிலாம் வேணும்னு சொல்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இது 3 விதத்தை தடைப்படுதான்னு கேட்கிறீங்க கேள்வி. ஆமாங்க. கரெக்ட். இப்போ இந்த வீடியோனுடைய கடைசியில இதனுடைய ஒட்டுமொத்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். பெற்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ கவனிக்கணும். பேரண்ட்ஸ் என்ன கவனிக்கணும். இப்போ நடக்கிற இந்த பூமி மீது, இந்திய பரப்பின் மீது விழுகின்ற அந்த ஆற்றல் புதனுடைய ஆற்றல். ம். இதுக்கு முன்னாடி சனியோட ஆற்றல் இருந்தது. சனி பகவானுடைய ஆற்றல். சனி பகவான் கர்மாகாரன் என்று சொன்னேன். ஆமா. அவர் ஆயுளுக்காரகன், கர்மாகாரகன், தொழில்காரகன் சொல்லுவாங்க. கர்மான்னா சுப கர்மா, அசுப கர்மா. அப்போ சுப கர்மான்னா அப்பல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடும். குழந்தைங்க 1, 2, 3, 4, 5, 6 எவ்வளோ வேணா பெத்துட்டு இருந்தாங்க முன்ன. ஒரு ஆமா. 90க்குலாம் முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ புதனுடைய காலகட்டமாக இருக்கிறதுனால, இந்த தொலைத்தொடர்பு, புதன் அறிவு சார்ந்தது. அறிவு சார்ந்தது, தொலைத்தொடர்பு. ம். அது மட்டும் இல்லாம கல்வி. புதன் கல்விக்காரகன். ஆமா. அப்போ காதல். ம். இது 3மே இப்போ அதிகமா இருக்கா இல்லையா? மேலோங்கி இருக்கு. இந்த 2000லிருந்து ஒரு உண்மை. குறிப்பிட்ட இது வரைக்கும் அந்த கல்வியிலயும் சரி, ஆமா. பெண்கள் முன்ன அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கல்வி இல்ல. ம்ஹ்ம். இன்னைக்கு எல்லா பெண்களுமே கிராஜுவேட், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் தான் வராங்க. ஆமா, அது நல்லது. அது நம்ம எதிர்பார்த்தது தான். முன்ன பெரியவங்கலாம் பாடி வச்சாங்க. பெண்களுக்காக நிறைய புரட்சிகள் செஞ்சிருந்தாங்க. ஆமா. அதெல்லாம் இன்னைக்கு நினைவாகிட்டு இருக்கு. ம்ஹ்ம். அதனால அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். நம்ம வீட்ல பெண் பிள்ளைகள்லாம் படிக்குது. அதுவும் நம்ம பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சரி. அப்ப பசங்க எல்லாம் படிச்சிடுறாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில எப்படி பரவிட்டு இருக்குன்னா, பொதுவான பரவுது. ம். அப்படியாது புதனுடைய ஆதிக்கமாக இந்த இந்திய பூமி இப்போது இருந்துட்டு இருக்கு. அது காதல், தகவல் தொழில்நுட்பம், கல்வி. 3த்துலயும் மேலோங்கி இருக்கு. 3த்துலயும் மேலோங்கி இருக்கு. இப்ப காதல் நெறைய இருக்கு. முன்ன ஊருக்கு ஒரு காதல் நடக்கும். ஆமா. அப்புறம் தெருவுல ஒரு காதல் நடக்கும். இன்னைக்கு வீட்ல ஒரு காதல் நடக்குது. ம்ஹ்ம். அதையும் ஏத்துக்கிறாங்க பெற்றோர். ஏத்துக்கிறாங்க. அதாவது அந்த காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இப்ப இருக்கு. ஆமா. உண்மை. ஓகேவா? அதுக்கு முன்ன இல்ல. அப்ப படிப்புக்கும் இப்ப முக்கியத்துவம் இருக்கு. கண்டிப்பா. அப்போ ஒரு பெண் புள்ள நான் படிச்சுட்டேன். நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது, ம். அவருக்கு ஒரு வரன் வரும்பொழுது பிஇ மட்டும் வருது. ஆமா. அப்ப இந்த அம்மா நினைக்கிறான் எம்பிஏ நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேனே அப்படின்னும் பொழுது, இவங்களே என்ன பண்றாங்க, அதுக்கு மேல படிச்சுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுக்குள்ள வருது. இருக்கு. ஓகேவா? அப்ப புதனுடைய காரகத்துவத்துல இப்ப இயங்கிட்டு இருக்கிறதுனால, காதல் திருமணம் நெறைய நடக்குது. ம். அது மட்டும் இல்லாம, தள்ளி போய் தடை தடங்கல் செஞ்சு புதன் எப்பவுமே தடை தடங்கல் பண்ணுவாரு சில பேருக்கு. ஆஹா. அது நடந்துட்டு இருக்கு. இது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தோம்னாக்கா, அதுல தெள்ளத் தெளிவா சில விஷயங்கள் தெரியும். இவர்கள் காதல் வயப்படுவார்களா? ஒண்ணு தெரியும். ம். அடுத்தது இவர்களுக்கு எந்த காலகட்டத்தில திருமணம் ஆகும்? அதுவும் தெரியும். அப்படி இல்லன்னா, இவங்களுக்கு திருமணம் தள்ளி போறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? ம். அதுவும் அதுல அது ஊழ்வினை கர்ம தோஷமா? ம். அல்லது ஜாதகத்தினுடைய தோஷ குறைபாடுகளா? இதுவரைக்கும் அதுல பார்த்துடலாம். சரி. கர்மாவும் பார்க்கலாம், ஜாதகத்தையும் பார்க்கலாம். ம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்புன்றது, அத எதிர்பார்ப்பு. நாங்க பார்க்க முடியாது. ஆமா. அத அவங்க அவங்க தான் பார்த்துக்கணும். அப்ப ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு வரன், ம். அந்த பெண்ணுக்கு 25 வயசுல ஒரு வரன் வருது வச்சுக்கங்களேன். அதுதான் இயற்கை. பிரபஞ்சம் இன்னாருக்கு இன்னார்ன்னு எழுதி வச்சான் தேவன் என்று முன்ன பழமொழி இருக்கு. ஆமா. அப்ப அந்த பாப்பாக்குன்னு ஒரு கணவன், ஒரு ஒரு பையன் வராருன்னா, அத என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தடுத்துடுறாங்க. ஆ. இவங்களுக்கு வர வேண்டிய வரன் இவங்க கனெக்ட் ஆக வேண்டியது. சரி. ஓகே. அதை இவங்களே இவங்களே தடுத்து தடுத்துக்கிறாங்க. தடுத்துக்கும்போது என்ன பண்ணும்னா, அது ஏதோ ஒரு குறைபாடு ஒண்ணு,
அவருக்கு தலையில கொஞ்சம் முடி இல்லையோ, ம். இல்லன்னா ஹைட் 2 பேர்ல வந்து 2 இன்ச் கம்மி, 1 இன்ச் கம்மி இந்த குறைபாடுலாம் கூட இருக்கு. ஆமா. இப்படிலாம் வருது. அப்ப இப்படிலாம் வரும்போது என்ன பண்றாங்க, சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கே வேற எதனா பார்க்கலாமா? ஓ! அடுத்து நல்லா வரும். ஆமா, அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஆமா. இப்ப புதனுக்கு வந்து இன்னொரு தத்துவம்னு சொல்லுவாங்க. புதனுக்கு தகவல் தொழில்நுட்பத்த விட புதன் வந்து புரோக்கிங். ம். புதன் வந்து தரகு 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 ஆ. சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ மேட்ரிமோனிஸ் நெறைய இருக்கு. ம். ஆமா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மேட்ரிமோனில பணம் கட்டிட்டா ஒரு 50 ஜாதகம், 100 ஜாதகம் அனுப்புறாங்க. அப்ப இத விட பெஸ்ட் எது? இத விட பெஸ்ட் எது? இத விட பெஸ்ட் எதுன்னு போயிட்டே இருந்து, கடைசியில பெஸ்ட் கிடைக்காம, கிடைக்கிறத கட்டிர்றாங்க. வேஸ்ட்ட வேஸ்ட்ட வச்சுக்கிட்டு குப்பைய தூக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் பார்க்கணும். அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் இப்படி பார்த்து பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு கணக்கு பார்க்கணும். ஆமா. அப்ப மனதுக்கு பிடிச்சது ஒண்ணு. நம்ம சொந்தக்காரங்களே பிளட் ரிலேஷன் கூட சில ஜாதகத்துக்கு வந்து ஒத்து வராது. ம். ஆமா. அவங்க என்ன பண்ண கரெக்ட்டா பிளட் ரிலேஷன் தான் எடுப்பாங்க. அது நாங்க சொல்லுவோம். சொந்தத்துல எடுக்கலாம், இல்ல சொந்தத்துல எடுக்கக்கூடாது. கூடாது. இதையும் சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் முதல்ல வந்து ஒரு கன்சல்டன்ட் பண்ணிக்கணும். ம். பண்ண உடனே எந்த டைம்ல நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அப்படின்றத முடிவு ஒரு எடுத்துட்டோம்னாக்கா, அம்மா ஜோதிடர்கிட்ட இந்த கேட்டு டைம்க்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா? குரு பலன் இருக்கு. ம். அந்த 7ஆம் அதிபதி வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்ப கரெக்ட்டான ஒரு வரன் வரும். அத நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இவங்களோட வசதியில குறைவா இருந்தா கூட, ம். இவங்க எதிர்பார்ப்புல குறைவா இருந்தா கூட, யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஆர் ம். ஒய் குறைவு இருக்கிறதே வச்சுட்டு, அத இவங்க கட்டுனாங்கன்னா, இவங்களுடைய யோகமும், அவங்களுடைய யோகமும் சேர்ந்து, அவரு ரொம்ப டெவலப் ஆயிடுவாரு. அவங்க 2 பேரும். 2 பேரும் டெவலப் ஆயிடுவாங்க. அதுதான் ஐயா எனக்கு சந்தேகம். நீங்க இப்படி வரவங்க கிட்ட, ஐயா அவங்க பொருளாதாரத்துல கம்மியா இருந்தாலும் நீங்க ஒத்துக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்வீங்களா? சொல்றோம். சில பேர்ட்ட சொல்றோம். அத ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறாங்க. ஏன்னா, ம். அது நாங்க சொல்றோம். இந்த மாரி தான் இந்த அம்மாக்கு வரும் வரன் அப்டின்னா, ம். அப்ப நம்ம கரெக்ட்டா தெளிவா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிடியிலேயே இருக்கக்கூடாதுல்ல. ஆமா. புரிஞ்சுகிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம சொன்ன மாரி அவங்களுக்கு வரன் வருது. ம். அப்படியே வந்து கேட்கறாங்க, "சார் நீங்க சொன்ன மாரி வருது சார்ன்றாங்க." அப்போ அப்போ ஜாதக ரீதியா கிளியரன்ஸ் குடுங்க சார்ன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஜாதக ரீதியா கிளியரன்ஸ் குடுக்குறோம். ஓகே. நான் சொன்ன மாரி வந்ததுல்ல. ஆமா. உங்களோட வசதி குறைவு. ம். வந்திருக்கா? ஓகே. இப்ப இத தான் நீங்க கட்டணும். அப்படின்ட்டு. ஆமா. சில பேருக்கு யோகமான பெண்களுக்கெல்லாம் அ இவங்களோட நெனச்சு பார்க்காத இடமா இருக்கும். இன்னும் ஐயா ஃப்ரீயா இருக்கும். ம். அவங்களே வாலண்டியரா வருவாங்க. அந்த மாரி ஜாதகங்களும் இருக்குது. அதுவும் பார்த்துருக்கேன். அப்ப நாங்க சொல்லி அனுப்ப அதே மாரி தான் வருது. அவங்க பயப்படுறாங்க. நம்மளோட வசதி அதிகமா இருக்கே, நம்ம பொண்ண குடுக்கலாமா? எப்படின்னு ஆ. அப்படி கேட்க வராங்க. அப்பதான் சொல்றேன், இந்த பாப்பாக்கு வந்து இந்த யோகம் இருக்குமா? அதனால ஓகே. அதனால தாராளமா நீங்க குடுக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வருது. அப்போ தைரியமா இறங்குறாங்க. எவ்வளவு பயம் இருக்கும் தெரியுமா? பெத்தவங்களுக்கு. ஆமா. உண்மை ஐயா. இப்ப வந்து ஒரு வீட்ல 4 குழந்தை இல்ல, 3 குழந்தை இல்ல. ஆமா. ஒரே 1, குழந்தை தான். 2 அப்படி இருக்கு. அப்போ தான் பெத்த குழந்தைய, பாசமா வளர்த்த குழந்தைய, நல்ல இடத்துல கட்டி குடுக்கக்குள்ள அவங்களுக்கு போதும் போதும்ன்னு பெரும்பாடா ஆயிடுது. உண்மை. அப்ப அத அவங்க முழுமையா நம்புறது யாரு? ஜோசியர தான் நம்புறாங்க. ஆமா. ஜோதிடர்கள நம்பி, ஐயா நீங்க சொல்லுங்க, நாங்க பண்றோம், செய்றோம்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்கும்பொழுது, நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஆமா. அதுல அத குடுத்து நீங்க நாங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணி, அத தெளிவா அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, இந்த மாரி பண்ணுங்கம்மா, அப்படின்னு நம்ம சொல்ற வார்த்தைய வச்சு இறங்குறாங்க. இறங்கு. அந்த மாரி செய்றவங்க நெறைய பேர் சக்சஸ் ஆகுறாங்க, ஜெயிக்கிறாங்க. ம். கவலையே வேண்டாம். ஜாதகம் இருக்கு. ஜாதகமே இல்லன்னா கூட பரவால்ல. டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தா போதும். ம். நம்ம கிட்ட வந்து ஆமா, பார்த்துட்டு நம்ம அத கணிச்சு கரெக்ட்டா எடுத்து அதனுடைய பேட்டர்ன் என்னன்னு சொல்லிடலாம். அப்ப இவங்களுக்கு இந்த மாரி வரன்லாம் வரும்னு நாம சொல்லலாம். அப்ப அந்த வரன வந்து அது வரும்போது இவங்க அப்படியே யோசனை பண்ணுவாங்க. ஐயா சொன்ன மாரி வருது. ம். சரிங்க. நான் வந்து மறுபடியும் ஜாதகம் பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. என்கிட்ட காட்டுவாங்க. கரெக்ட்டா முடிச்சுன்னு அது மாரி நெறைய கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஐயா இது வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த 30 வயசுன்றது இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? 35, 32 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அதுபோல சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குமா? இல்ல இனிமேலும் கொஞ்சம் மாறும். ஆ அதுதான். இது வந்து அதாவது எந்த ஒரு விஷயமே ஒரு புயல் கூட புயல் அடிச்சதுக்கு அப்புறம் அடங்கும் இல்லையா? அமைதியா அந்த மாரி இது வந்து அந்த புதனுடைய ரேடியேஷன்ஸ் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. ம். அது அது காலகட்டம் முடிஞ்சோனே அது முடிஞ்சிட போகுது. ஓகே. ம். அதுக்கப்புறம் கேதுவோட ரேடியேஷன் வரப்போகுது. கேது வந்து ஞானம், ஞானன்றது இப்போ ஆன்மீகம். ஆ அதான் சொன்னீங்க போன வீடியோலயே 3 வீடியோல இந்த ஆன்மீகம் எப்படி நல்லா டெவலப் ஆகுதுன்னா, இனிமேல் ஆன்மீகத்துக்கும், அத விட ஞானத்துக்கும் நெறைய முக்கியத்துவம் வரும். இந்த ஆன்மீகத்துல 2 விதம் இருக்கு. பக்தின்னு ஒண்ணு இருக்கு, ஞானம்னு ஒண்ணு இருக்கு. ம். பக்தி வயப்பட்ட நிலையில இறை வழிபாடு பண்றது ஒண்ணு. ஞான வயப்பட்ட நிலையில இறை வழிபாடு பண்றதுன்னு ஒண்ணு. அப்போ ஞான வழிபாட்டுக்கு மக்கள் இன்னும் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் வருங்காலங்கள்ல. நம்ம பார்க்க போறோம். அத பத்தி பேச போறோம்.
அது வந்து இப்ப இருக்கிறத விட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. திருமணம் கரெக்ட்டா 28, ஆமா. 25 28 அப்படி இனிமேல் அப்படி இன்னும் குறைஞ்சிட்டே வரும். குறையும். சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே நல்லது. பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த போல விஷயம் நடந்தா. ம். நல்லது ஐயா. அப்போ கர்ம வினைன்றது அவங்களுக்கு அதுவும் செயல்படுமா அதுல? ஆமா. கண்டிப்பா செயல்படும். அது தந்தை ம். வழி கர்மா, தாய் வழி கர்மா. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம இது போல அது ஜோதிடர் நிவர்த்தி என்னவோ அது கோயில் பரிகாரங்களோ, அல்லது ஏதாவது வாழ்வியல் பரிகாரங்களோ, எதனா ஒண்ணு செஞ்சோம்னா அது சரியாகுது. அதான் தங்களுடைய ஜாதகத்த எடுத்துன்னு வந்து காமிச்சா, அதுல இந்த 3 விஷயத்துல எந்த ப்ராப்ளம் இருக்குதோ, ஆமா. அத நம்ம நிவர்த்தி கண்டிப்பா. பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். வாழ்க வணக்கம். வளமுடன். நன்றிங்க. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.